தமிழக காங்கிரஸ் கட்சியில் அண்மை காலமாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் முன்னாள் தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வருகிறது. திருநாவுக்கரசர் யாரென்றே தெரியாது என்று இளங்கோவன் கூறியதோடு திருநாவுக்கரசர் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். எம்.ஜி.ஆர். நூற்றாண்டு விழாவை காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடியதற்காக திருநாவுக்கரசரை கடுமையாக சாடிய இளங்கோவன் கடந்த வாரம் திருநாவுக்கரசர் நடராஜனை சந்தித்து பேசியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். காங்கிரஸில் நிலவிய கோஷ்டி மோதல் திருநாவுக்கரசர் வந்த பிறகு கொஞ்சம் அடங்கியிருப்பதாக கருதப்பட்ட நிலையில் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக இளங்கோவன் புகார் கூறி வருகிறார். எடப்பாடி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டசபையில் நடந்த வாக்கெடுப்பில் கூட அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுமாறு டெல்லியில் முறையிட்டிருக்கிறார் திருநாவுக்கரசர். ஆனால் இளங்கோவனும் ப. சிதம்பரமும் திமுக எடுக்கும் முடிவே தங்களின் முடிவு என திட்டவட்டமாக கூறியதோடு அதற்கு சம்மதமும் பெற்றனராம். தமிழக காங்கிரஸில் பல்வேறு குழப்பங்கள் நிலவும் நிலையில் தனது நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்காகவே நக்மா சென்னை வந்திருக்கிறாராம். கடந்த ஒரு வாரமாக இதற்கு சென்னையிலேயே தங்கி முக்கியமான நிர்வாகிகளுடன் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி பேசி வருகிறார் நக்மா. காங்கிரஸ் கட்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொரு நடிகையான குஷ்பு வெளியூர் சென்றிருப்பது நக்மாவின் வருகைக்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. குஷ்புவிற்கும் நக்மாவிற்கும் இடையே கட்சியில் கடுமையான போட்டி இருக்கிறது. இந்த நிலையில் குஷ்பு இல்லாத சமயத்தை பயன்படுத்தி தனது அரசியல் செயல்பாடுகளை தலைமைக்கு எடுத்துக்காட்டும் வகையில் நக்மா தலைவர்களை சந்தித்து வருகிறாராம். கடந்த 7ஆம் தேதி சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்த நக்மா இது அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை எனவும் நண்பர்கள் என்ற ரீதியில் சந்தித்ததாகவும் கூறினார். எனினும் பாஜக ரஜினியை ஈர்க்க எடுக்கும் முயற்சிகளை முறியடித்து காங்கிரஸ் பக்கம் ரஜினியை ஈர்க்கும் நடவடிக்கையாகவே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இதேபோன்று நேற்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை நக்மா சந்தித்தார். திமுக செயல் தலைவரான பின்பு முதன்முறையாக ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாகவும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் திமுக தலைவர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் நக்மா கூறினார். இதற்கு முன்னதாக நக்மா கனிமொழியை சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.